இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பரீட்சா பே சர்ச்சா என்ற பெயரில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களை சந்திக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். மேலும் மாணவர்களின் எதிர்கால லட்சியம் பற்றி கேட்டறியும் மோடி அவர்களின் லட்சியம் நிறைவேறுவதற்காக கடைபிடிக்க வேண்டியவை குறித்தும் ஆலோசனை வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர் தேர்ந்தெடுக்கப்பட்டு டில்லிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இப்படி பல மாணவர்கள் டில்லிக்கு சென்று பிரதமர் மோடியை சந்திக்கும் நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் கோவையில் நடந்த தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்ற மோடியை இங்குள்ள பள்ளி மாணவ மாணவியர் நேரடியாக சந்தித்து அவருடன் கலந்துரையாடினர். மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்தும் பதற்றம் இன்றி தேர்வை எதிர்கொள்வது எப்படி என்பது பற்றியும் பிரதமர் மோடி அவர்களுக்கு விளக்கினார். பிரதமருடனான சந்திப்பு, அவரின் விளக்கம், அதனால் அடைந்த பலன் குறித்து கோவையைச் சேர்ந்த PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவ மாணவியர் தங்கள் அனுபவங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இந்த பிஎம்மோட பண்ண இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஒரு மெமரபிளான மூமெண்ட் எனக்கு. நான் அவரோட எக்ஸாம் வாரியர்ஸ் புக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி படித்தேன். பட் அப்போ படிக்கச்சா நான் எதிரே பார்க்கல. நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவரை நேராக மீட் பண்ணுவேன்னு. அதில் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா அது என்னோட பேஷனும் என்னோட படிப்பு ரெண்டுமே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பட் ஆனால் அதை வந்து அவர் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி அதை எப்படி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நான் அதை ட்ரை கூட பண்ணி பார்த்தேன் அண்ட் இட் ஒர்க்ட் அவுட் ஸோ வெல். அவர் வந்து ரொம்ப ஒரு இன்டர்வியூ தரோம் அப்படி ஃபார்முலா பேசணுங்கிற மாதிரியே இல்லை. நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட கேள்வி கேட்டால் அவங்க பெரியவங்க எப்படி பதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கேஷுவலாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து சொன்னாரா. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபீல். பிஎம்மோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படிலாம் ஸ்கூல் லைஃப்பையும் கோ கரிக்குலர்ஸையும் பேலன்ஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு சார் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கோட் பண்ணி ஒரு நல்ல இதை சொன்னாங்க. ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரை மீட் பண்ணுவேன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. பட் வந்து அவர் பேச ஆரம்பித்தோடனே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு பிஎம் கிட்ட பேசுகிற ஒரு ஃபீலே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் லைஃப் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்தாரு. நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்க ட்ரை பண்ணார். அது ஒரு பெரிய லெசன். நல்ல இன்ட்ராக்ஷன் போச்சு. டைம் பாஸ் ஆனதே தெரியல. ரொம்ப ஜாலியாக போச்சு. ஜோக்ஸ் சொன்னார். அவரோட லைஃப் ஸ்டோரி சொன்னார். அவர் கற்றுக்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணார். நம்மக்கிட்ட இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டார். அவர் பேசுகிறத விட நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து லைஃப், அதுக்கு நம்மளோட பேஷன் எப்படி இருக்கணும், நம்ம கெரியர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். அதாவது நம்ம ஸ்டடீஸ் இருக்கும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ஸில் நடந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இங்கே PM கொடிஷியா கோயம்புத்தூர் வந்திருந்தப்போ அவர் கூட இன்டராக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நல்லா ஜோக்ஸ் பண்ணார். ஜாலியாக இருந்துச்சு. அவர்கிட்ட இந்த AI காலத்தில் நம்ம எப்படி AI கிட்ட பயப்படுறதா இல்லை அதை எப்படி நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா அப்படி கேட்டது. அவர் சொன்னார், AI வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி, ஒரு எய்ட் மாதிரி. அது நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம தான் அதை யூஸ் பண்ணணும். அதை நம்ம வேலையில் சேர்த்து எப்படி நம்ம பெட்டர் ஆகிறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்படி அவர் சொன்னார். PM நரேந்திர மோடிஜிகிட்ட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம். நான் வந்து கொஸ்டின் கேட்குற வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அவர்கிட்ட என்ன கேட்டோன்னா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நாடை அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்புறம் நிறைய பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவரை. அதெல்லாம் அப்போஸ் பண்ணி அவர் எப்படி ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய நாடை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு கேட்டேன். அதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எங்கள்கிட்ட பேசி நல்லா பழகினார். இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. வி ஆர் ஃபார்ச்சுனேட். எங்கள் பசங்க 10 பேர்த்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறதுக்கு.
பிரதான மந்திரியும் 40 நிமிஷம் குழந்தைங்கிட்ட பேசினாங்க. குழந்தைங்க வந்து அவங்களோட டவுட்ஸ் ரிகார்டிங் எக்ஸாம்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் அதை பற்றி கேட்டாங்க. அவர் ரொம்ப கிளியராக பசங்க கேட்ட கேள்விக்கு நல்லா அழகாக பதில் சொன்னார். அதனால குழந்தைங்களுக்கு வந்து முறையில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போவும் பசங்க எல்லாமே பிரைம் மினிஸ்டரோட ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு திருப்தியாக இருக்குது. அண்ட் they will be able to do better in the exams. Thank you.